இப்படி சிவலிங்கங்களை வாங்கி பூஜை செய்கின்றான் ஒப்பராதி. பூஜை செய்யக்கூடிய தருணத்திலே 3 சிவலிங்கங்கள் உருவேறி துடிக்கின்றன. 3 சிவலிங்கத்தை எடுத்து அப்படியே சாப்பிடுறாங்க. பார்த்த நந்தி பெருமாள் கோபம் வந்துருச்சு. மந்திரம் நின்றது. நந்தி பெருமாள் கோபத்தோடு சொல்லியிருந்தார், இப்படி முப்பர கோட்டையிலே வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே சின்ன முத்தார் 3 பேர்கள் சுனையாட வருகின்றார்கள். தாமரைகளை தண்ணீர் உருண்டு கிடப்பதை கண்டார்களாம். ஆசையோடு வாரி குடித்தார்கள். அதிலே ரிஷி கர்ப்பம் தெங்காதின் பேர்க்கிணங்க 3 பாலர் வந்து பிறந்தார். யார் தெரியுமா? முத்து தம்பி முத்துக்குமார்கள். முத்துக்குமார்கள் முத்துக்குமார்கள் இந்த குழந்தைகள் பிறந்தவுடனே ஜோதிட பலாபலம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜோதிடரை அழைத்து வருகின்றார்கள். ஐயா ஜோதிடரே, என்ன சுவாமி, இந்த குழந்தைகளுடைய ராசி பலனை பார்த்து சொல்வீர்களா? இந்த குழந்தைகள் அட்டமற்ற சனி திசையில் பிறந்திருக்கின்றார்கள். சரி. ஆமாப்பா, அரணாரை பகத்திடுவார்கள், சிவனாரை பகத்திடுவார்கள், அட்டுளியும் செய்து விடுவார்கள். அப்படியா? இந்த கோட்டை சிவனாரை சிரித்தரிப்பார். சரி. ஆகையால் இந்த சண்டாள குழந்தைகளை வைப்பதை விட கொல்வதே சால சிறந்தது. அண்ணா, என்ன சின்ன குழந்தைகளை கொல்றதுக்கு மனசு வருமா? கண்டிப்பாக பாவம் அல்லவா? எப்படிப்பட்ட குழந்தைகளான நாமே வளர்த்து வரலாம். ஆகட்டும் என்று சொல்லி அந்த குழந்தைகள் வளர்த்து வருகின்றார்கள். ஆமாமா, இவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே சரி நெட்ட கோட்டைக்குள்ளே முப்போராதி ஈஸ்வரனோடே எல்லாம் வந்திருந்தே நடத்தி முப்பராதிகள் செய்யக்கூடிய அட்டூழியம் தாங்க முடியவில்லை. சிவலிங்க பூஜை செஞ்சாங்க பாத்தீங்களா? ஆமா, வலுவான காரணத்தினாலே எல்லோரையும் தன்னுடைய கோட்டையிலே வந்து அடிமை வேலை செய்ய சொன்னார்களாம். தம்பி, என்ன நம்மளை கைலாச மலைக்குள் உள்ளே விடாமல் வெளியே கதவடைத்து வெளியில் தள்ளினார்கள் அல்லவா? அந்த தேவாதி தேவர்களை பிடித்து இப்போது சிறைபிடிக்க இதுதான் தக்க தருணம். அதுவே நல்லது சொல்லி ஆகட்டும் என்று சொல்லி அவர்களை மண் சுமக்க சொல்லுகின்றார்கள். இந்திரனை கொண்டு சிறையில் வைத்தார்கள். சரி. அது மட்டுமில்லை, ரம்பை திலோத்தமை அனைத்து பெண்களையும் கூட்டிட்டு வந்து தன்னுடைய அரண்மனையிலே ஏவல் வேலையை செய்ய சொன்னார்களாம். இப்படி அருமையாக கொடுங்கோல் ஆட்சி செய்து வரக்கூடிய தருணத்திலே பார்த்தார்கள் தெய்வால் தேவர்கள் எல்லாம். இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியம் தாங்க முடியாமல் சரி சிவன் ஒன்னே வந்து சொல்கிறார் பாருங்க. என்ன கண்ணை சொல்லுகின்றார்கள்? ஈஸ்வரனை தண்டு நெட்டு, ஈஸ்வரனை தண்டு நெட்டு, ஈஸ்வரனை தண்டு நெட்டு, ஈஸ்வரனை தண்டு நெட்டு, செல்வா தேவரெல்லாம் தேவரெல்லாம், செல்வா தேவரெல்லாம் தேவரெல்லாம், ஈஸ்வரனை தண்டு நெட்டு, ஈஸ்வரனை தண்டு நெட்டு, ஈஸ்வரனை தண்டு நெட்டு, ஏதி சொல்வா தெய்வாரெல்லாம் தெய்வாரெல்லாம், அவர் ஏதி சொல்வா தெய்வாரெல்லாம் தெய்வாரெல்லாம்.
12 வருடமாக அடிமையிலே செய்து வருகிறோமே ஐயா. உண்மைதானப்பா. இதற்கு எங்களுக்கு விடிவு காலமே கிடையாதா? அப்படியா? எப்பா என்ன? அதாவது அந்த முப்புராதிகள் உங்களுக்கு பகையாளியா இல்லை என்று சொன்னால் எனக்கு பகையாளியா என்பதை கண்டறிய வேண்டும். அப்படியா? ஆகையால் அந்த முப்புர கானகம் வழியாக தாங்கள் ஒரு மலர் மாலையானது கட்டிவிட வேண்டும். அவ்வளவுதானே? இது வருகிறோம் என்று சொல்லி சரி ஈஸ்வரன் சொல்லி கேட்டந்த தேவா, ஈஸ்வரன் சொல்லி கேட்டந்த தெய்வர்கள் மலையை விட்டேனார் மாமழ சேர்வல்ல போவினார் மாமல சிறுவல்ல போவினார் தவிர வந்தராகவே மேடு வெள்ளை சிகப்போடு வச்சையோ வெள்ளை சிகப்போடு வச்சையோ மங்கர் கோமைக்கு கட்டினார் மங்கர் கோமைக்கு கட்டினார் சிவனாருடைய சொல்லி தட்ட முடியாத தேவாதி தேவர்கள் எல்லாம் பூந்தோட்டத்தில் சென்று ஒரு பூக்களை பறித்து வருகின்றார்கள். அழகான ஒரு மலர் மாலையானது கட்டி ஜோதி தேவர் சுடாமணி மாலை என்று சொல்லி அந்த மாலைக்கு ஒரு பெயரையும் சூட்டி சுமப்பதற்கு ஒரு ஆள் பாக்குறாங்க. அண்ணா தம்பி ஒருவருடைய தலையில ஏற்றி ஆடல் பாடலுமாக செல்வோம். முப்பராதி நம்ம கிட்ட சண்டைக்கு வருவான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஆகட்டும் என்று சொல்லி ஒருவருடைய தலையிலே மாலை ஏற்றி முப்பர கொட்டி வழியாக எப்படி வருகிறார் பாருங்கள். எப்படி கண்ணே சங்கேரு சங்கேரு சம்போ ஓடி சங்கேரு சங்கேரு சம்போ சங்கேரு 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 சம்போ சங்கேரு சம்போ சங்கேரு சங்கேரு சம்போ சங்கேரு சங்கேரு சம்போ சங்கேரு சங்கேரு சம்போ சங்கேரு 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 சம்போ சங்கேரு சம்போ சங்கேரு சங்கேரு சம்போ சம்போ மகாதேவா சாம்ப சிவா என்று சர்வேஸ்வரா என்று சொல்லி தெய்வாரம் பாடி வருகின்றார்கள். அந்த முப்புர கானகம் வழியாக வரக்கூடிய தருணத்திலே பார்த்த முப்புராதியர்கள் அந்த அரண்மனைக்குள் இருந்தார்கள். இருக்கக்கூடிய நேரத்தில் முப்புராதியர்கள் சொல்லுகிறார்கள், டேய் தம்பி, உனக்கு காதிற்கு ஏதாவது சப்தம் கேட்கின்றதா? ஆமா. என்ன கேட்கின்றது? சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா என்று உரைவானது கேட்கவில்லையா? கேக்குது அல்லவா? டேய் தம்பி, ஓடோடி சென்று வெளியில் சென்று பா. சரி. எந்த ஒரு பொருள் கொண்டு வந்தாலும் நமக்கு என்று சொன்னால் அன்போடு அழைத்து வா. இல்லை என்று சொன்னால் எனக்கு ஒரு ஆள் மட்டும் விட, நான் வந்து பார்த்துக் கொள்கின்றேன். ஆகட்டும் என்று சொல்லி இறங்கி வருகிறான் பாருங்கள். வண்டி மல்லையந்தால் வழியை மறைத்தல்லோ வழியை மறைத்தல்லோ வழியை மறைத்தல்லோ வழியை மறைத்தல்லோ வண்டி மலையில் போய் வழி மறைத்தல்லோ வழி மறைத்தல்லோ ஆட்டம் ஏதடா போ சோமை குடையடா சட்டமாகவே சப்தே வண்டிமலையன் ஓடி வருகின்றான். நிறுத்துங்க. என்னப்பா தலையில என்ன வச்சிருக்கேன்? தலையில முடி இருக்குதுப்பா. முடி இருக்குது. அதுக்கு மேல என்ன இருக்குன்னு கேட்டேன். முடிக்கு மேல ஒரு கூடை இருக்குதுப்பா. கூடைக்குள்ள என்ன இருக்கின்றது? டேய் தம்பி, அண்ணா, உன்னை 5 6 7 8 அடி அடித்து உரைத்தாலும் அடித்து கேட்டாலும் கூடைக்குள் பூ இருக்குது என்று உரைத்து விடாது. பூ மாலை இருக்குதா? டேய், எங்க அம்மாவுக்கு பூஜைக்கு நேரமாகி கொண்டு இருக்கின்றது. நல்லது. இந்த மாலையை கொடுப்பீர்கள் என்று சொன்னா எங்க அம்மாவுக்கு போட்டு நாங்க அழகு பரப்போண்டா. டேய், என்ன உங்களுக்கு எல்லாம் உண்மையில சொன்ன கிடையாதா? என்னடா? டேய், கடையில் சென்று பூ வாங்கி வந்து சரி அம்மாவுக்கு அபிஷேகமோ இல்லை என்று சொன்னால் மலர் மாலை சூட்டவோ செய்ய வேண்டும். எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், இதுதான் வேணும். டேய் தம்பி, என்னடா? உயிரே போனாலும் தரமாட்டேன் என்று சொல். யாருக்கு கொண்டு போறீங்க? அதாவது
இறப்பு பிறப்பு இல்லாத ஈசன் கரைக்கின்ற சிவபெருமானுக்கு நாங்கள் கொண்டு செல்லுகின்றோம். அவர் ஏற்கனவே கழுத்துல ஒரு பாம்பு போட்டிருக்காரு, அவருக்கு மாலை போடுறதுக்கு இடமா இருக்குது. மாலையை கொடுப்பீர்களா அடிபட போறீர்களா? கண்டிப்பாக தர மாட்டோம் அப்படி என்று சொல்லி சரி அடி அடி என்று அடித்தார்கள். அடி மாட்டாத தேவாதி தேவர்கள் சிவபெருமான் இடத்திலே ஓடோடி வந்து சொல்கின்றார்கள், மாலையும் போச்சு சீலையும் போச்சுதே, சீலையும் போச்சுதே, அடியோடு போச்சுதே, மாலையும் போச்சு சீலையும் போச்சுதே, சீலையும் போச்சுதே, வாயில் மல்லிகை தீ வினையாச்சுதே, சிவபெருமானே உங்களுக்கு என்ன மாலை கட்டி கொண்டு வந்தோம். எங்களுடைய நிலைமை பார்த்தீர்களா? மாலையை வரைத்தான் மரியாதை கெடுத்தான் ஐயா. உண்மைதானப்பா சுவாமி, எதற்காக எங்களை மாலை கட்டி கொண்டு வர சொன்னீங்க? மாலையும் போச்சு சீலையும் போச்சு என்று சொல்லுகின்றீர்கள். ஆமாம் அல்லவா? அந்த முப்பரை காணகம் வழியாக இன்னும் ஒரு முறை எனக்கு வேண்டிய ஒரு பால் குடம் மட்டும் கட்டி கொண்டு வாருங்கள். பால் குடம் தானே? ஐயா, நீங்கள் கேட்டு இல்லை என்று சொல்லுவோமா? கண்டிப்பாக வருகிறோம் என்று சொல்லி சரி விரைந்து வாருங்கள். எப்படி கண்ணே? நல்லரன் சொல்லி கேட்டந்த தெய்வார்கள், நல்லரன் சொல்லி கேட்டந்த தெய்வங்கள் வாழ்வாங்கி வருகிறோம். செய்யத்தேனோடு நெய்யும் பாலுமாய், செய்யத்தேனோடு நெய்யும் பாலுமாய், பாரவால் குடங்கள் கருடகாரணர் இருளி அரண தங்கை வள்ளனும் செக்கி வள்ளனும் செந்தில் வர்ணனும் கருடராதி கருகுரே அந்த மஞ்சனை வாழ்த்துடாம், கருகுரே அந்த மஞ்சனை வாழ்த்துடாம், வருகுரே அந்த மஞ்சளி வாழ்கோடும், வருகுரே அந்த மஞ்சளி வாழ்கோடும், கண்டானே அந்த வண்டி மலையனோ, கண்டானே அந்த வண்டி மலையேனோ, உலக்கி கொண்டவன் அடித்தனரு வெள்ளி வாழ்கோட சில்லி சில்லி வெள்ளி வாழ்கோடும் சில்லி சில்லியாய், உலக்கையா குளமும் உடைந்தன நல்ல வாழெல்லாம் புள்ளியிலே சேர்ந்தவே, நல்ல பால்கள்ல புள்ளியிலே சிந்தவி, நந்தி மாமூனி முந்தியே ஓடினான், நந்தி மாமூனி முந்தியே ஓடினான். இந்த விதமாக பால் குடம் கட்டி முப்பர கோட்டை வழியாக வர்றாங்க. சரி பார்த்த முப்பராதிகளுக்கு காதுல கேக்குது. டேய் தம்பி, என்னடா? இப்போதும் தெய்வாரம் ஏதோ சப்தம் கேட்டுக் கொண்டிருக்கின்ற, ஓடோடி சென்று வா. பார்த்தேன். பார்த்து வந்து வரக்கூடிய நேரத்தில் சரி, அதாவது பால் குடம் கட்டி செல்வதை கண்ணிலே கண்டார்கள். டேய் என்னடா? அதாவது சற்று நேரத்துக்கு முன்பல்லவா தாங்கள் அடி வாங்கி சென்றீர்கள். ஆமா. இப்போது தலையில் என்னடா இருக்கின்றது? இப்ப பால் குடம் இருக்குது. பால் குடம் இருக்கின்றதா? டேய், அம்மாவுக்கு 1:30க்கு அபிஷேகம். சரி, இந்த பால் குடத்தை தாங்கள் இறக்கி தந்திருவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அபிஷேகத்தை முடித்து குடத்தை உங்களுடைய கையில் தந்து விடுவோம். பால் குடமா? எங்க அப்பா சிவபெருமானு கொண்டு போறேன்டா. உங்க அப்பா குளிக்க எல்லாம் செய்வாரடா? ஆமா, உங்களுக்கு எல்லாம் தர முடியாது. என்ன மரியாதைக்கு தரை போறியா இல்லை என்று சொன்னால் என்னுடைய கையில இருக்கக்கூடிய கருங்காலி கம்புக்கு வேலை கொடுக்க போறியா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, பால் குடத்தை நான் இறக்கவே மாட்டேன். அப்படி என்று சொல்லி வண்டிமலையிலே கண்காட்டினார் இந்த முப்பராதியர்கள். ஓடி சென்று பால் குடத்திலே ஒரு அடி அடியோடு பால் குடம் சில்லி சில்லியாய் சிதறி விழுந்ததா. பாலும் பாலெல்லாம் நல்ல பாலெல்லாம் புல்லிலே சிந்தியதா. ஓடோடி வருகின்றார் நந்தி தேவர். ஆமாப்பா, சிவபெருமான் இடத்திலே சொல்லுகின்றார். என்னமா சொல்லுகின்றார்கள்? எங்களுடைய பேச்சை கேட்டு வந்தோமே ஐயா. ஆமாப்பா, எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி எப்படி கண்ணே? பந்தமான சந்தைக்குள்ளே வந்த நரி போலே, பந்தமான சந்தைக்குள்ளே வந்தே நரி போலே, நாங்கள் எல்லாம் பரிசு கட்டு போனோம். அக்கனான மாமனையோ நிலையறுப்பதெல்லாம், மாமனையோ நிலையறுப்பதெல்லாம், 10 ரூபாய்
கவலைக்கிடமாக இருக்கின்றதா சுவாமி? இனிமேல் எங்களால முடியவே முடியாது. அப்படி என்று சொன்னால் அப்படி என்று சொல்ல தேவர்களை அமர்த்து விட்டு பார்வதியை பார்த்து சொல்கின்றார், எப்பா தாங்கள் சென்று வாருங்கள், கவலை கொள்ள வேண்டாம். பார்வதியை பார்த்து சொல்கின்றார், பெண்ணே பார்வதி, இந்த முப்புராதிகள் செய்யக்கூடிய அநியாயத்திற்கு ஒரு அளவில்லை. ஆகையால் முப்புராதிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். முப்புற கானகத்தை நாமல் சுட்டரிக்க வேண்டும். அப்படியா? ஆமா, சுட்டரிக்க வேண்டும் என்று சொன்னா ஆமாப்பா. யார் வரணும் தெரியுமா? எங்கள் அண்ணன் வர வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆகாத பாவிகள் அனைவருக்கும் மரத்தை கொடுத்து விட்டு என்னை காப்பாற்றுங்கள் மைத்துனா என்று அண்ணனிடத்தில் அல்லவா அவரை பேர்கள். ஆகையால் உன்னுடைய தமையன் வர வேண்டும் என்று சொல்லி அதாவது தமையனை வரவழைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்குரிய வாகனத்தை நாமல் பிறவி செய்ய வேண்டும். அப்படின்னு சொல்லி இந்த கருடைய வாகனத்தை இந்த குலத்தில் பிறவி செய்கின்றார்கள். பாவலர்கள் தக்கனுடைய மக்களிலே 13 பெண்களை திருமணம் அடைத்தாராம். சரி, அதிலே 2 பெண்களோடு வாழ்ந்து வருகின்றார். ஆமாப்பா, நாகக்கண்ணி தெய்வக்கண்ணி. ஆமாப்பா, அக்காளும் தங்கையுமாய். ஆமா, இருவேரும் இணைபிரியா தோழியாக வாழ்ந்து வருகின்றார்கள். எங்கு சென்றாலும் ஒருபோல் தான் செல்வார்கள். சரி, இந்த துணி உடுத்தாலும் ஒருபோல் தான் துணி உடுப்பார்கள். உண்மைதான், உண்மை. ஆகையால் ஒரு நாளை தினத்து தன் தரத்து, அதாவது இந்த தெய்வக்கன்னியானவள் நாகக்கண்ணியை பார்த்து சொல்லுகின்றார், ஏம்மா நாகக்கண்ணி, அதாவது உனக்கு வீட்டிலே இருந்து ஏதாவது ஆமாண்டி நேரம் போகல, நேரம் போகாமல் அல்லவா இருக்கின்றது. ஆமா ஆமா, எனக்கும் நேரம் போகவில்லை. சரி, ஆகையால் நம் தரத்து தோழிய அனைவரையும் அழைத்துக் கொண்டு சுனையில் சென்று நீராடி வரலாமா? அதுவும் நல்ல யோசனை தான். அப்படின்னு சொல்லி சரி, பூந்தோட்டம் ஒரு ஊரமா